வணக்கம் ஓவியா. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ளது. குறிப்பாக புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முக்கிய அமைச்சரவை கூட்டங்களில் ஒன்றாக இந்த கூட்டம் பார்க்கப்படுவதால் அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடையிலும் பெரும் எதிர்பார்ப்பானது தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் அதாவது தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டிருந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த முக்கிய வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விரிவான ஆலோசனை நடைபெறலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக மகளிர் நலத்திட்டங்கள், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டங்கள், கல்வி மற்றும் சுகாதார துறைகளுக்கான புதிய அறிவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அமைச்சரவை உறுப்பினர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரை எப்போது கூட்டுவது என்பது குறித்தும் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரின் தேதி, கூட்டத்தொடரின் கால அளவு மற்றும் அதில் விவாதிக்கப்பட வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் மாநில அரசின் முதல் முழுமையான பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்வது, பட்ஜெட்டில் எந்த துறைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவது, அதே போல புதிய நலத்திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குவது உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கல்வி, மருத்துவம், குடிநீர், விவசாயம், உட்கட்டமைப்பு மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குவது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெறலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டம் தொடர்பாக தமிழக அரசு அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய சட்டப்பூர்வ நடவடிக்கை குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக காவிரி நீர் உரிமை பாதுகாக்கும் வகையில் உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய அரசின் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அதே போல விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வரும் பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வது தொடர்பாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் நடைமுறைப்படுத்தும் விதிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இத்துடன் மாநிலத்தின் தற்போதைய நிதிநிலை, அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது, பொதுமக்கள் நலன் சார்ந்த புதிய திட்டங்களை அறிவிப்பது மற்றும் நிர்வாக ரீதியாக பல்வேறு முக்கிய முடிவுகள் குறித்தும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. இதனால் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இருந்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தற்பொழுது பொதுமக்கள் எதிர்பார்ப்பானது அதிக அளவில் இருந்து வருகிறது. ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.